வணக்கம் நண்பர்களே, நிட்டிஜி மீடியாவுக்கு உங்களை அன்பா வரவேற்கிறேன். இங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உடம்புக்கு நல்லதுன்னு சொல்ல ஹெல்த் டிப்ஸ், படிப்புல முன்னேற நல்ல விஷயங்கள், நம்ம கலாச்சார நிகழ்ச்சிகள், டிராவல் பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள்னு எல்லாமே இங்க இருக்கு. சாப்பிட சூப்பரான ஹோட்டல்கள் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பிரபலமாவங்க இன்டர்வியூ, நம்ம பாரம்பரிய கலைகள் பத்திலாம் இங்க பார்க்கலாம். பிரேக் டைம் அவ்வளவுதாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்க அப்ரன்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்குமே நம்ம குடும்பத்துல சேர்ந்துடுங்க. ஒரு சின்ன தையல் சூடு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஒருத்தரோட வாழ்க்கையை, குடும்பத்தை, சமுதாயத்தையே மாத்தி அமைச்சிடும். செந்தமிழ் டெய்லரிங் ஸ்கூல் நடத்துற இந்த பெரிய விழாவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். 30 வருஷமா நாம் பெண்களுக்கு ஒரு தையலா புது வாழ்க்கைக்கே கொடுத்துட்டு வர்றோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மக்கள் டெய்லர் நல்லம்மா சுபேதா அம்மா தலைமையில 12,000க்கும் மேல பெண்கள் தையல் கலைய கத்துக்கிட்டாங்க. 12,000 கனவுகள் நனவாகி இருக்கு. 12,000 வாழ்க்கைகள் மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்கூலோட 30வது ஆண்டு விழாவை கொண்டாடுறது மட்டுமில்லாம் சர்வதேச மகளிர் தினத்தையும், இந்த வருஷம் தையல் படிச்சு முடிச்ச புது மாணவிகளோட சாதனைகளையும் கொண்டாடும். அழகான உடைகள் தைக்குதல் இருந்து சொந்தமா தையல் கடை வைக்கிறது வரைக்கும் இந்த பெண்கள் தங்களுக்கும், தங்கள் குடும்பத்துக்கும், சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. 30 வருஷமா தையல் கலையில நாம அடைஞ்ச வெற்றியை கொண்டாடுவோம். தையல் ஊசியும் நூலும் எடுத்து தன்னோட வாழ்க்கையை தானே உருவாக்கிக்கிட்ட ஒவ்வொரு பெண்ணையும் நினைச்சு மகிழ்வோம். அடுத்த 30 வருஷங்களுக்கும் பெண்களுக்கு புது வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் கொடுக்க முயற்சி செய்வோம். உங்க பலத்தை கொண்டாடுங்க, உங்க கனத்தைங்க. செந்தமிழ் டெய்லரிங் ஸ்கூல் 30 வருஷமா பெண்களுக்கு புது வாழ்க்கை. அது அவங்களே சொல்லுவாங்க. அது என்னென்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டால் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அது அவங்களே சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்மா சிஸ்டர், அவங்க நீண்ட காலமாக கோட்டக்கரை ஹாஸ்பிட்டலில் அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் நான் பார்த்துருக்கேன், அம்மா என்னை பார்த்துருவாங்கன்னு நான் கோட்டக்கரையில் செந்தமிழ் தையல் பயிற்சி பண்ணி வச்சுருந்தேன். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அம்மா சொன்னோன்னு இப்போ நேராக பார்த்தோன்னா தான் எனக்கு ரொம்ப பேசுகிறது. அவங்க எப்படின்னா ஒரு லீவ் டைமில் கூட சில பேர் லீவ் கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. அம்மா வேலைக்கு அவங்க அவங்களுடைய வேலைகளை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டணும், நம்ம அவங்களுக்கு ஒரு ஸ்டீல்டெல்லாம் கொடுக்கணும்னு ஒரு நீண்ட காலம், அதாவது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே வராத நிறைய பேர் நிறைய சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியே வராமல் இருக்காங்க. அவங்களெல்லாம் இப்போ கூட்டிகிட்டு நம்ம கௌரவிக்கணுன்றதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரணிக்குமார், இவர் சொல்லவே தேவை. இன்னைக்கு நான் பரணி இல்லைன்னா ஆரம்பத்தில் நான் இல்லை, அதை தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா எல்லாமே இழந்துட்டு சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற டைமில் பரணி தான் முட்டி, என்னட்டா நீ சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சுன்னு கேட்டாப்புல, இல்லை பரணி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. சரி, இப்போ உனக்கு தான் தையல் வேலை தெரியும், நானும் தெரியும், ரைட்டு வா ஒரு கடைப்பிடி நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன், நீ ஆரம்பின்னு சொல்லி அந்த ஒரு மொத்த விஷயம் வச்சு ஆரம்பிச்சது தான். அவருடைய கொடுத்த உதவி தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கும் லலிதா. அவங்க எனக்கு ஒரு 25 வருட ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் எம்எஸ்எஸ்ல ஒன்றா வேலை செஞ்சோம். ஆமாம், 35 வருஷம் ஃப்ரெண்டு. அவங்களே அவங்க நிறைய சமூக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த கால் வலி ரொம்ப இருக்கிறதுனால அதிகமாக கலந்துக்கிறது இல்லை. அவங்களே வருவாருன்னு வரவேற்கிறோம். அடுத்து நம்ம ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்கன்னா பெண் மருத்துவர் நம்ம இல்லாத ஒரு இடம். நம்ம அதுலேயும் இந்த பல்வலி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாங்க முடியாதது. நம்மளுக்குன்னு கிடைச்ச ஒரு அற்புதமான மருத்துவர் நம்ம ஆரம்பத்தில் வரவேற்கிறோம். பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முக்கியமான வேலையை நம்ம ஆள் பாதி ஆடை பாதிங்கிறது
எப்படிப்பட்டவங்களையும் ஒல்லியாக்கி காட்டலாம், குண்டாக்கி காட்டலாம். அந்த அளவுக்கு உருவாக்கக்கூடிய ஒரு கலை நயத்தோட உள்ள தொழில் தான் இந்த தொழில். இது வந்து தையலோட இது. எனக்கு பியூட்டிஷியன், ஆனால் எனக்கு பிடிச்சது டைலரிங் தான். அதை விட நான் அதில் எடுத்துக்கிறேன். நம்ம கூட மற்றவங்க உருவாக்கலாம், நமக்கு ஈக்குவலாக இதெல்லாம் கொண்டு வரலன்னா இந்த தையல் தான் ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக இருக்குது. நான் செஞ்சுக்கிறேன். அடுத்து வந்து நானும் வந்து சோஷியல் ஒர்க்கர் தான். 30 வருஷமா எங்கள் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தலைமையாக இருக்கிற என்ஜிஓவில் 5 வருஷம் அதில் ஒர்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தனியாக நாங்கள் செஞ்சுருக்கோம். 7 பிள்ளைங்களுக்கு 9th 10th +1 படிக்கிற பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட்டோடது எல்ஐசி ஸ்கீம் எல்லாம் எந்த அளவுக்கு அதெல்லாம் இன்னுமா எனக்கு பழக்கம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பழக்கம் போகும்போது எனக்கு ரொம்ப இதுவாக அந்த ஆச்சரியமாக இருக்குது. நம்ம இங்கே போய் அங்கே இருக்கா எப்படி. ஆனால் எங்களோட வந்து ஒரு 14 பேரில் 14 பேரில் இன்னைக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கிறது நானும் என்னால் அதிகம் பண்ண முடியல. எல்லாத்தையும் கூடுறோம். ஆமாம் ஆமாம் இன்னைக்கு கூட முடியல தான். ஆனால் வந்தே அவனும் ஒரு கட்டாயத்தில் தான் வந்துட்டு எல்லாரையும் பார்த்துல ரொம்ப சந்தோஷம். அடுத்து இந்த எல்லாரையும் பார்க்கக்கூடிய எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பெண்கள் இருக்கிறனால நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஒர்க் ஹார்டர் அன்டில் யூ நோ லாங்கர் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். அப்படின்னா என்னன்னா, நீ வந்து உழைக்காம இருக்காத, உனக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அளவுக்கு அவசியமே இல்லாமல் தோன்றுவதை சொல்லுவாங்க. அதனால எல்லாரும் உழைத்து உழைத்து கஷ்டப்பட்டு உங்களுக்கான அங்கீகாரம் மரியாதையும் சம்பாதித்த அப்புறம் உங்களுக்கு அறிமுகம் செய்ய வேண்டிய அளவுக்கு உங்களுக்கு அவசியமே இல்லை. அது வரைக்கும் எல்லாரும் நம்ம சேர்ந்து செய்யணும். சாக வேண்டும் என்று சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். என் தாய் தமிழுக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக செந்தமிழ் கையில் பயிற்சி பள்ளி அழகாக நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி நல்லம்மாள் அவர்களுக்கும் என் முதல் வணக்கம். இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இவங்களை வந்து சமீபத்தில் ஒரு மாத காலம் அளவுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஜெயலட்சுமி சகோதரி அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சமூக சேவை. நேற்று கூட பார்த்துருந்த ஒரு வயதான பாட்டி அவங்க பிள்ளையால் கைவிடப்பட்டவங்க, அதை எடுத்து கூட்டிட்டு போய் அவ்வளோ அன்பும் அக்கறையும் அந்த மனிதநேய பண்பு தான் இன்னைக்கு யார்கிட்டமே இல்லை. சுயநலம் மட்டும்தான் ஓங்கி அதிகமா எல்லார்கிட்டமே இருக்கு. அந்த பொதுநல பண்போட ஒரு மனித நேயத்தோட இருக்கும் சகோதரிக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சகோதரி. அதுக்கடுத்து பார்க்கணும்னா, இங்க வந்து நிறைய சமூக சேவகர் இருக்காங்க. மருத்துவரும் சமூக சேவகர் தான். அழகா பேசினாங்க, 2 வார்த்தை பேசினாலும் அதாவது அறிமுகமே இருக்கக்கூடாது. ஒருத்தர் வரும்போதே இவங்க வந்து சொன்னாங்க இல்லைங்களா, இவங்களை வந்து நல்லா தெரியும் அப்படின்னு. அது மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு ரோல் மாடலா அவங்கள ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு உயர்ந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பான பேச்சா இருந்தது. அதுக்கடுத்து இவங்க மருத்துவமனையில வேலை செய்யறதா சொல்லியிருந்தாங்க. பத்மா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். பேர் வந்து லலிதா சகோதரி அவர்களுக்கும் வந்து இவங்களும் சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் வணக்கம். அதுக்கடுத்து போகணும்னா, இன்னைக்கு கதாநாயகி வந்து உள்ளதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கைத்தொடி ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். கேள்வி படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பெண்கள் வந்து எதுவுமே தெரியாம இருக்கிறது தான் வந்து என்னால் எதுவும் முடியாது, வீட்டில் வந்து இன்னொருத்தரை சார்ந்துதான் நான் இருக்கணும். இன்னொருத்தரை சார்ந்துன்னா அது கணவனா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனா நமக்குன்னு ஒரு சுயமரியாதை, பெண்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் நம்ம வந்து 10 ரூபாய் கொடுங்க, 20 ரூபாய் கொடுங்க அப்படின்ற காலகட்டத்துல நம்ம இல்லை. கொஞ்சம் முன்னேறி வந்து நாம சுயமா நிக்கணும் அப்படின்ற கட்டத்துக்கு வரும்போது, வீட்டுல இருந்துகிட்டே நம்ம பண்ணக்கூடிய நாமளே சுயமா, ஏன்னா 5 மணி நேரம் 50 நிமிஷத்துல எழுதியிருக்கேன், கவிதை எழுதியிருக்கேன். 2023 வரிகள் ஒரே கவிதையா எழுதிருந்தேன். என்னுடைய முதல் சாதனை. 2வது சாதனை வந்து பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பட்டாணியில ஒரு திருக்குறள்.
அதே மாதிரி 1330 பட்டாணியிலும் 1330 திருக்குறள் எழுதியிருக்கேன். அது ஒரு 10 மணி நேரத்தில் எழுதினேன். அதுக்கடுத்து 3வது சாதனையை வந்து இந்த ஃபிஷ் டேங்க்லாம் இருக்குல்ல, வண்ணக்கற்கள், சின்ன சின்ன கல், அதில் வந்து திருக்குறள் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து கண்ணை கட்டிட்டு 100 கவிதைகள் எழுதியிருக்கேன். கவிதைகளில் உடனடியாக தலைப்பு கொடுத்து அது மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ வந்து அரிசியில் எழுதியிருக்கேன். நிறைய இருக்கு, எனக்கே மனதில் போல இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து இங்கே நான் நிற்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் பெண்கள் கூட்டம். பெண்கள் கண்டிப்பாக நம்ம நினச்சா, அதுவும் சொல்லுவாங்கல்ல, ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரியான மாபெரும் சக்தி நம்ம எல்லாமே பண்ணலாம். நாமும் சாதிப்போம், சாதிக்கலாம். இந்த ஒரு தருணத்தில் இந்த வாய்ப்பு கொடுத்த சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றிகள். அனைவருக்கும் வணக்கம். இவங்கெல்லாம் பேசின அளவுக்குலாம் எனக்கு பேச தெரியாது. இவங்க எல்லாரும் சாதனை சொன்னாங்க இல்லையா, நான் எந்த சாதனையுமே படைக்கலை. நான் வந்த சாதனை வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ எனக்கு உட்காந்துக்கிட்டு இவ்வளோ பேரும் அறிமுகப்படுத்திக்கிறது தான் எனக்கு இந்த கோர்ஸ் ஃப்ரெண்டு. இவங்க செய்தாங்க பார்த்தீங்களா, ஒரு கடுக்காடு கூட நான் செய்வேன். நான் செஞ்சதுன்னா சப்ளம் வாங்கிட்டு நான் வேலை செய்வேன். நான் எப்படி இவங்களுக்கு என்னை அவங்க சொன்ன மாதிரி எப்படி அறிமுகப்படுத்த மேடம் சொன்ன மாதிரினா, சிரிச்ச முகத்தோடனே வரவேற்பு, முகத்தை காமிக்க மாட்டேன், சொல்லு விழ மாட்டேன். இந்த ஒரு விஷயம் தான் நான் செஞ்சேன். அதுதான் எல்லார் மத்தியும் என்ன கொண்டு போச்சு. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். அதை சிரிச்ச முகத்தோடு செய்யணும். சரியா? இவ்வளோதான். நான் வேறு எந்த சாதனையும் செய்யலை. நீங்கள் தான் சாதனை படைக்க போகிறீங்க. நீங்கள் தான் சாதனை படைக்கிறீங்க. நன்றி. வாய்ப்பு. ஆனால் யாரும் தரமாட்டாங்க. நம்ம தான் நம்மளோட பெண்கள் தினம் வந்து 3 விழா இல்லையா? 3 விழாவில் மகளிர் தினமும் சேர்ந்து தான் இந்த விழா. அதனால பெண்களை பற்றி நம்ம இங்கே வந்திருக்கிற எல்லாருமே பெண்கள். சகோதரி சொன்னாங்க, ஒரு பெண்ணாக இருக்குது, அன்றைக்கி ஒரு ஆண் ஏற்றிருக்காரு. இவங்க வளர்ந்த பிறகு இவங்களை யாரெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனாலும் அதுலேருந்து மீண்டு எழுந்து வந்து இந்த அளவுக்கு இந்த ஊரில் பேர் வாங்கி 4 பேருக்கு சுபேதா நலமான எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னா பெரிய விஷயம். எங்கள் ஊர்லலாம் அந்த அளவுக்கு யாரும் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய இதில் சொல்லும்போது மற்றவங்க தான் சொல்லணும், இவங்களை பற்றிலாம் நாட்டுங்க, அவங்க பற்றி எனக்கு தெரியும் தான் பார்க்குறேன். இவங்களை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஒரு விழாவில் தான் அவங்க நான் சமைச்சு அவங்க பேசின கவிதைகள் எல்லாம் ரொம்ப பெருசாங்க. அவங்க செஞ்ச சாதனை, அவங்க இருக்கிற ஊர் என்ன ஒரு செங்கல் சூழ்நிலை, அது என்னன்னா சுண்ணாம்புரத்துலேருந்து உள்ளே தள்ளி இருக்கு. அந்த ஊர் உள்ளேருந்து ஒரு லேடி வந்து சாதனை படித்து வெளியே வரணும்னா அவங்க வந்து சுண்ணாம்புரம் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அங்கேருந்து வந்து வெளியே வரணும்னா அவங்களுக்கு எவ்வளோ வில்பவர் இருக்கணும். அவங்க ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் வரைக்கும் போயிருக்காங்கன்னா அவங்களுடைய சாதனையை வேறு யாரும் அப்செட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களே என்னால் முடியும், நான் எல்லாம் சாதிக்கணுன்ற அந்த வெளியில தான் அவங்க வச்சுருப்பாங்க. பேச அதுதான் உண்மை. ஏன்னா நம்மளுடைய மரியாதைன்றது சுயமரியாதை. மற்றவங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க, எனக்கு நான் கொடுத்துக்கணுன்ற அந்த வெளி இருந்தால் இவங்கள மாதிரி கின்னஸ் ரெக்கார்ட் நம்ம படைக்கலாம். நானும் சில விஷயங்கள்லாம் யோசிக்கலாம். கிட்ட போனவொடனே என்ன சொன்னாங்க தெரியுமா, மேடம் 10,000 ரூபாய் சொல்லுவேன், நீங்கள் 3000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு இந்த அவார்டு அந்த அவார்டு. இது வரைக்கும் நான் ஒரு அவார்டு கூட காசு கொடுத்து வாங்கினதே கிடையாது. ஏன் காசு கொடுத்து வாங்கினா நான் பாரிஸ் போவேன், டிசைனாக பார்த்து வாங்கிட்டேன். நான் பிடிச்ச எனக்கு பிடிச்ச மாடலை வாங்கிட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நான் ஒதுங்கிடுவேன். அவ்வளோதான். அதுபோல தான் இவங்க செஞ்ச இதுக்கு இவங்களாம் வந்து தேடி போயிருக்க மாட்டாங்க. இவங்களுடைய விஷயத்தை பார்த்து எப்படியோ என் மூலியமாக கேட்டு கூப்பிட்டுருப்பாங்க. இவங்க சொன்னாங்க, ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, நாங்கள் எதுவுமே படைக்கலன்னு. நான் சொல்கிறேன், எவ்வளோ கிரிட்டிக்கலான பேஷண்ட்டாக இருந்தாலும் நான் பார்த்துருக்கேன். டெலிவரின்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பிளேடு எடுத்து யாராவது கையில் அறுத்துட்டீங்களா? உங்களால் முடியுமா? ஊசி குத்திச்சுன்னா ஆகணும்ல. ஆனால் ஒரு பிரசவத்தை தாங்குற பெண்ணு அவருடைய திறப்புறவுல கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணுறாங்க, பச்சையாக கட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மயக்க ஊசி போடுவீங்களா, யாராவது போடுவாங்கன்னு கேட்டால் இல்லை, நான் பார்த்துருக்கேன் அவங்க பண்ணுற டெலிவரி. அப்போ அந்த வலியை பொறுத்துக்கிற அளவுக்கு 2 இன்ச்சு அளவுக்கு 1 இன்ச்சு கட் பண்ணுவீங்க, 1.5 இன்ச்சு கட் பண்ணுறது மட்டும்தான் தெரியும் இல்லையா? 4 தையல் 3 தையல் போடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கட் பண்ணி நான் பார்த்தேன். அப்போ தான் நம்மளுடைய வேலையை எனக்கு தெரிஞ்சது. இவ்வளோ இதை தாங்குற ஒரு பெண் எவ்வளோ விஷயத்தை தாங்குவான். உடல் வலிமை வேணால் ஆணுக்கு இருக்கலாம், மன வலிமை பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் எதிர்பார்த்து தான் பிரசவ நாள் வரைக்கும் அவள் என் குழந்தைய காக்கணும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தானே? அவ்வளோ தாங்குற நம்மளால சாதனை படிக்க முடியாதா? கண்டிப்பாக முடியும் இல்லையா? மறுத்து ஊற்றினாங்க, தையல் போடுறாங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் 6-7 தையல் போட்டுடுறாங்க. அவ்வளோ வலியை தாங்குற நம்மளால எல்லாத்தையும் தாங்கக்கூடிய பவர் நம்மளுக்கும் இருக்கும். அப்படி தானே? இவங்க பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு கால் கொஞ்சம் பிறவியில் குணமாக இருந்தது. அந்த ஒரு வலியோட ஒரு கையில் அந்த டேபிள் மேலே முட்டு கொடுத்து
பார்த்ததுனால தான் இவங்க சாதனை பெண்மணி நான் சொல்றேன். முடியவே முடியாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும். 50,000 செலவு பண்ணாதான் அந்த காப்பீட்டு எடுக்க முடியும்னு சொன்னவங்க ஒரு 1/2 hour சும்மா நான் படுத்து டெஸ்ட் பண்ணுறேன்ட்டு எடுத்துருவாங்க. அவ்வளோ பெரிய இது 50,000 அங்கே போனோம். இவங்க கிட்ட கேட்பாங்க. நான் இதெல்லாம் வந்து நேரம் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். இவங்ககிட்ட வந்து கேட்பாங்க, என்ன சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு கப் டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த டயர்டு அவ்வளோதானே தவிர இவங்க காசு வாங்கி நான் பார்த்ததே கிடையாது. இவங்க வந்து அத்தனை ஊரில் பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்குறாங்க. சரி எத்தனை இதில் போயினா பிரசவத்தில் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, எவ்வளோ பண்ணுறாங்க. இவங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா, இப்போ வந்து சல்ல முடிஞ்சிச்சுமா அப்படின்னு இப்பயும் அந்த குழந்தைங்கள போனோம்னா எங்கே போனாலும் இதுங்ககிட்ட ஓடி வந்து இவங்ககிட்ட ஒட்டிப்பாங்க. அவங்க பிரசவ தாய்மார்கள் வந்து ஒட்டிக்கிறாங்க. நான் எங்கே இட்டு போனாலும் இவங்க தான் தெரியும் எல்லாத்துக்கும். அம்மா அம்மா எப்படி இருக்கீங்க, உட்காந்து எப்படி வாங்க. அப்போ எவ்வளோ பாசமாக பார்த்துருந்தாலும் அந்த மரியாதை கிடைச்சிட்டாங்க. அதுதானே பெரிய சாதனை. உயிர் போய் உயிர் வர இடத்துல சம்பளத்துக்காக வேலை பார்க்காம மனசாட்சியோட வேலை பார்க்கறது தான் பெரிய சாதனை. நம்ம காசு கொடுத்து எது ஒன்றா பண்ணிக்கலாம், ப்ளவுஸ் தைக்கிறது காசு வாங்குறோம். ஆனால் அந்த வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணுன்றது தான் நம்மளுடைய பேர் வெளியே வரும். இல்லை 100 ரூபா வாங்குறது பெருசில் 150 ரூபா வாங்குறது பெருசு. 200 ரூபா ஒரு ப்ளவுஸ்க்கு கூலி வாங்கினாலும் அவங்கக்கிட்ட நம்ம பண்ணுற அப்ரோச், நம்ம எப்படி போய் அவங்க லூஸாக இருக்காங்கன்னு கொடுங்க, நான் தச்சு தரேன், கொஞ்சம் ஏதோ சரியில்லை கொடுத்தேன். இல்லை நீங்கள் கொடுத்த அளவு தான் நான் தச்சிருக்கேன், அதெல்லாம் முடியாது, அடுத்தபடி வரமாட்டாங்க கஸ்டமர். அந்த நம்ம அப்ரோச் தான், அந்த அப்ரோச் இவங்ககிட்ட சூப்பராக இருந்ததுனால தான் இன்னைக்கு அந்த பொண்ணு 16 வருஷம் நைட் எங்கே போனால் எனக்கு என்ன இருந்திருக்கும். அவளே படாது நேரில் அவளை பிடிச்சி ஹாஸ்டலுக்கு சேர்த்துருக்காங்க. 3 வருஷமாக எனக்கு எங்கள் ஹாஸ்டலில் இருக்கா, நல்லா இருக்கா, சூப்பராக பேசுகிறாங்க, தமிழ் பேசுகிறா, நல்லா இருக்கா, நல்லா ட்ரீட்மெண்ட்டு, நல்லா டேப்லெட் கொடுத்து நல்லா இருக்கு. அது இல்லாமல் எத்தனையோ மருத்துவமனைகள் ஒரு தாத்தா இருந்தார், காலெல்லாம் வீங்கி போய் இவர் சொன்ன உடனே வந்து கழுவி அவரை பார்க்கும்போது தான் இவங்களுடைய பிரதர் ஒருத்தர் பார்த்தோம். அவரும் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து எங்கள் கூட சேர்ந்து அவரும் கழுவினார். அப்போ எனக்கு இவங்க தம்பியுமே எனக்கு தெரியாத இங்கே பார்த்தேன். அதுக்கப்புறம் இங்கே ஒரு அந்த பெட்ஷீட்லேயே ஒரு ஆள் இவங்க வந்து எல்லாத்தையும் செஞ்சாங்க. இப்படி தான் நாங்கள் எல்லாம் அறிமுகமான ஃப்ரெண்ட்ஸ். இவங்களே நான் சர்வீஸை தான் மீட் பண்ணேன். ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னால் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டு கொண்டு போகிறேன். இப்போ லாஸ்ட் மந்த்து ஒரு பேஷண்ட்டு காலெல்லாம் அழுக்கி குழுதாக வச்சுருக்கு. இவங்க அந்த கையெல்லாம் பிரித்து க்ளீன் பண்ணி பக்கெல்லாம் கட்டி ஒரே ஒரு வாரத்தில் ஆறி வச்சு இப்போ நல்லா இருக்கு. ஹோமில் சேர்த்து அந்த மாதிரியான அனுபவம் இவங்கெல்லாம் இவங்க சிஸ்டர் இருக்காங்க. இவங்க இவங்களும் பியூட்டி பார்லர் வச்சு பெரிய அனுபவம் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாருமே இப்படி ஒரு சூழ்நிலையெல்லாம் சந்தித்தவங்க. நம்ம செய்கிற சாதனை வந்து பெருசாக இருக்கணும், பெரிய சர்வீஸ் இருக்கணும்னு அவசியமே இல்லைம்மா. ஏழையா 10 ரூபா போட்டு ஒரு சமூக சேவை பெருசாக எங்களுக்கு டைம் இருக்குது, எங்கள் கூட ஆள் இருக்காங்க, அதனால நாங்கள் போகிறோம். சில பேருக்கு எப்படி செய்யணும்னு தெரியாது, டைம் இருக்காது, அதுவும் இருப்பாங்க, பயம் இருக்கும், இதனால உங்களால செய்ய முடியாது. அதனால கொஞ்சம் பசின்னு வரவங்களுக்கு பாத்திரம் வந்து சின்ன சின்னதாக சும்மா வேஷம் போட்டு வரவங்களுக்கு காசே போடாது, பிச்சை எடுக்கிறவங்களுக்கு காசே போடாது. அந்த நிலைமையை பார்த்து சாப்பிட்றது அதுதான் பெரிய சமூக சேவை. அந்த வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து பியூட்டி பார்லர்லாம் வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சமூக சேவையில் இப்போ ஈடுபட்டு வராங்க. வைக்கும்போது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயோ இந்த பொண்ணு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சுப்பா, இப்போ வந்து அது பியூட்டி பார்லர் வச்சுருக்குதா, இதுக்கிட்ட போய் நம்ம முகத்தை கொடுக்கணுமான்னு என் காதால சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அதையும் முறியடிச்சு இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் டீமுக்கு, நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்கு இவங்க மேக்கப் போடுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்கள நம்ம வரவேற்று அவங்கள ஒரு முறை பேசணும்னு சொல்லி. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம், என் அன்பு சகோதரிகளுக்கும் வணக்கம். இதுவரையும் நான் பேசினதே இல்லை, எங்கேயுமே மைக்கு கொடுத்தா சுத்தமாக பேசவே வராது. நான் நல்லா பேசுகிறேன். நிறைய அவமானங்கள்லாம் நிறைய பட்டிருக்கேன். என்னடா அம்மா சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தேன். நான் இருந்தாலும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பேன், வீட்டு வேலை பார்ப்பேன், எல்லாமே செய்வேன். 12th வந்து 1200க்கு 1026 எடுத்தேன். என்னால் வந்து 2 hours வீட்டு வேலை செய்வேன், பாத்திரம் தேய்க்கணும், இன்னொரு வீட்டில் போய் வேலை செஞ்சேன். ஏன்னா ஃபீஸ் கட்டணும். அவங்களுக்கு எனக்கு பியூட்டிஷியன் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு 20,000 ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபீஸ் கட்ட என்கிட்ட பைசா இல்லை, எனக்கும் இன்கம் கொடுக்கவும் யாரும் இல்லை. அதுக்காக நான் என்ன பண்ணேன், வீட்டு வேலை சூஸ் பண்ணேன். குழந்தைங்களுக்கு வந்து சொல்லியே கொடுக்கணும், வெளியே போயிட்டு வேலையும் பார்க்க முடியாது, இன்னொரு குழந்தையும் இருக்கான், அவனையும் பார்த்துக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பண்ணும்போது, சரி எனக்கு என்ன வேலை தெரியும், அப்போ எனக்கு இந்த வேலை தெரியாது. அப்போ
அப்போ நமக்கு என்ன தெரியும்? நம்ம வீட்டு வேலை நம்ம நல்லா செய்வோம். இப்போ நம்ம வீட்டில் செஞ்சால் நமக்கு காசு கிடைக்காது, வீட்டு வேலை செய்ய போகிறோம். மற்றவங்க வீட்டில் போய் செஞ்சால் அவங்க காசு கொடுப்பாங்கல்ல. அதனால் நான் என்ன பண்ணேன், அவங்க ஒருத்தவங்க வீட்டில் 2 hours வேலை பார்த்தேன். 100 ரூபாய் தருவாங்க. மாதம் எவ்வளோ ஆச்சு? 3000 ரூபாய் ஆச்சு. அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அவங்களுக்கு பியூட்டிஷியனுக்கு ஃபீஸ் கட்டினேன். ஒரு 2 months கட்டிட்டு அவங்களுக்கு நீ என்னதான் வேலை பார்க்குற அப்படின்னு என்னை கேட்டாங்க. நான் இந்த மாதிரி இந்த வேலை பண்ணி தான் நான் அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவங்களுக்கு ஒரு 9000 அப்படி நான் பே பண்ணியிருப்பேன். அவங்க அதுக்கப்புறம் நீ இப்படி பண்ணி தான் எனக்கு ஃபீஸ் கட்டுறியா அப்படின்னு அவங்க ஃபீஸே வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 9000 வந்து பே பண்ணேன். 2 hours ரெண்டு அனுப்புற சாமான் இருக்கணும், சாணி வாரி கொடுக்கணும், 2 மாடு இருக்கும், அப்புறம் வந்து தண்ணி பிடிக்கணும், வீடெல்லாம் கழுவணும். இவ்வளோ வேலை செஞ்சால் 100 ரூபாய் தருவாங்க. எப்படியும் 2.5 hours ஆகும். சரி ஓகே, மாதம் 3000 ரூபாய் வருது. அந்த காசை சேர்த்து வச்சுருந்தேன். அதில் வச்சு அப்புறம் அவங்க பியூட்டிஷியனில் வந்து என்னை பார்த்துட்டு சாவி என் கையிலே கொடுத்துட்டாங்க. நீ வந்து இந்த பார்லர் பார்த்துக்கோ, கஸ்டமருக்கு வந்து நீ பண்ண அப்படின்னா ஒரு ஐப்ரோ பண்ணால் 50 ரூபாய், நீ 20 ரூபாய் எடுத்துக்கோ சொல்லுவாங்க. ஒரு ஃபேஷியல் பண்ணால் க்ரீம் ஆகுங்கிறது ஒரு 500 ரூபா ஃபேஷியலு, ஒரு 200 நீ எடுத்துக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்னுடைய பிஹேவியர் பார்த்துட்டு அவங்க என்னை அவங்க பார்லரையே வச்சுக்கிட்டாங்க. வச்சுட்டு அவங்க பின்னாடி ஓடுவேன், பேக் தூக்கிட்டு போவேன். ஆனால் அவங்க எதுவுமே பைசா தரவே மாட்டாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்டாக நான் வேலை பார்த்தேன். பட் அவங்க எனக்கு பைசா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. என் டார்கெட் என்னன்னா, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க கூட இருந்து அந்த வேலையை நம்ம கற்றுக்கணும். எனக்கு இதுதான் வேணும். அவங்க 500 ரூபா கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த 500 ரூபா நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியும். எனக்கு காசு வேணாம், எனக்கு வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க டெக்னிக்கை கற்றுது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பைசாவே இல்லாமல் நான் வேலை பார்த்தேன். அந்த பார்லரில் எல்லா வேலையுமே க்ளீன் பண்ணுவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். என் சுச்சுவேஷனை பார்த்துட்டு இங்கேருந்து நான் இந்த மாதிரி தான் கிளம்பி போவேன். பட் அங்கே போய் நான் துணி துவைப்பேன், சாமான் தேய்ப்பேன், எல்லாமே செய்வேன். இங்கேருந்து நான் இப்படி தான் கிளம்பி போவேன். மேல் வீட்டுக்கு எங்கள் ஓனர் வீட்டில் வந்து பார்லரில் ஒர்க் பண்ணுறேன். அவங்க மேல் வீட்டில் வந்து எங்கள் ஓனர் ஆண்டிக்கு வந்து என்ன ஆகும்னா உடம்பு சரியில்லை. அவங்ககிட்ட நானே போய் கேட்டேன், ஆண்டி உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்லரில் வந்து சும்மா தானே இருக்கேன், கஸ்டமர் இல்லாத டைமில் நான் வந்து உங்களுக்கு துணி துவைச்சி சாமான் வச்சு கொடுக்குறேன், உங்களால் எவ்வளோ முடியுமோ கொடுன்னு சொல்லுவாங்க. அவங்க தினமும் ஒரு 50 ரூபாய் தருவாங்க இந்த வேலை செஞ்சா. அவங்க ஒரு இன்கம், அங்கேருந்து இன்கம் சம்பாதிச்சேன். இப்படி சம்பாதிச்சு நான் அசிங்கமே படல. இதே மாதிரி கிளம்பி போவேன். பட் நான் அசிங்கப்படல, யாரையும் நான் ஏமாத்தல. எனக்கு என்ன வேலை தெரியும்? நான் படிக்கல, நான் 12th தான் முடிச்சிருக்கேன். எனக்கு வீட்டு வேலைன்னு சொன்னீங்க, இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணணும்னா அதை நான் பர்ஃபெக்டாக செய்வேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அந்த வேலையை செஞ்சு நம்ம பைசா சம்பாதிக்கலாம். எனக்கு டெய்லரிங்கும் தெரியும். பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தான், ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் வராது. அதனால எனக்கு இந்த பியூட்டிஷியனில் ரொம்ப ஆசை. அதை எப்படியாச்சும் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அவங்க கூடயே 1.5 வருஷமா போயிட்டு பேக் தூக்கிட்டு போயிட்டு நைட்டு ஃபுல்லாக அவங்க என்ன வேலை சொல்கிறாங்களோ செய்வேன். எனக்கு 1000 ரூபாய் தான் தருவாங்க. பரவாயில்ல, அந்த பொண்ணு நல்லா மேக்கப் பண்ணுச்சு. எனக்கு அந்த 10,000 ரூபாய் வேண்டாம், அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் கூட வேண்டாம். எனக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்கிறாங்க, எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. நான் அதிகமாக வந்து மற்றவங்க ஃபேஸில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது. டைரெக்டாக போயிட்டு ப்ரைடு ஃபேஸில் தான் கையை வைப்பேன். ஏன்னா எனக்கு அங்கே வச்சாதான் நான் ஒரு தைரியமாக செய்யணும், அங்கே ஒரு பர்ஃபெக்டாக வேலை பார்க்கணும். நான் மற்றவங்ககிட்டயே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் எப்போ டெவலப் ஆக முடியும்? ஐப்ரோவுக்கு வருவாங்க, எனக்கு தெரியாது, உண்மையை சொல்கிறேன், எனக்கு ஐப்ரோ தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், எங்கள் பார்லர் அக்கா இல்லாத போது ஐப்ரோக்கு வந்தாங்க அப்படின்னா என்னை கேட்பாங்க, ஐப்ரோ பண்ணுறீங்களா? பண்ணுவேன், உட்காருங்க. அவங்க என்னை திட்டிட்டுலாம் போயிருக்காங்க. ஆனால் நான் அது மனம் தளரவே இல்லை சுத்தமாக. அவங்க திட்டட்டும், ஒரு அடிக்கூட அடிக்கிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் கற்றுக்கணும், எனக்கு கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 2 hours நான் வந்து ஒரு வீட்டில் வேலை செஞ்சேன். இன்னைக்கு நான் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டாவே எனக்கு 20,000 ரூபாய். நான் சொல்கிறேன், 2 வருஷம் நான் இந்த ஃபீல்டில் இருந்து நான் பண்ணி ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். எனக்கு வாட்ஸ்அப்னா என்னன்னு தெரியாது, இந்த ஃபீல்டில் வர வரையும் வாட்ஸ்அப்னா என்னன்னே தெரியாது, ஸ்டேட்டஸ்னா என்னன்னு கூட தெரியாது எனக்கு. இன்னைக்கு நான் போகிற ஸ்டேட்டஸ் ஒரு 400 மெம்பர்ஸ் பார்ப்பாங்க, தினமும் பார்ப்பாங்க, போர் அடிக்காமல் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து தினமும் என் ஸ்டேட்டஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க, இன்னைக்கு ஃப்ரீயா என்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்கு, எங்கே போயிருக்கு அப்படின்லாம் பார்ப்பாங்க. அக்கா சொன்ன மாதிரி அந்த பொண்ணு மாடு மேய்ச்சிட்டு இருந்தது, அந்த பொண்ணுக்கிட்ட மேக்கப் போடணுமா அப்படின்னு. இன்னைக்கு இந்தியா கிரிக்கெட் டீம்ல 2020 மேட்சுக்கு நான் மேக்கப் பண்ண அந்த கிரவுண்டில் நான் காலை வச்சுட்டு வந்தேன். மற்றவங்க என்ன பேசிட்டோம், இப்போயே நான் பெருமையாக சொல்லிப்பேன், நான் திருடலை, நான் பொய் சொல்லலை, நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு என்ன வேலை தெரியும், அந்த வேலையை நான் செஞ்சு காசு சம்பாதிச்சேன். உண்மையாகவே நான் சொல்கிறேன், நமக்கு என்ன வேலை தெரியும் அந்த வேலையை செஞ்சு காசு சம்பாதிக்கணும். எனக்கு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும், மேக்கப் பண்ணிக்கிறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். பாதி பேர் என்னை வந்து நான் பியூட்டிஷியன் சொல்லிட்டு என்னை நம்புற
நம்புறாங்க அப்படின்னா நான் சின்ன வயசுலேருந்தே மேக்கப் பண்ணிட்டே சுற்றிட்டு இருக்கேன். என்கிட்ட இல்லாத பொருளே இருக்காது, அவ்வளோ பொருள் இருக்கும். சின்ன சின்ன வேலை செஞ்சு எல்லா பொருளையுமே நான் சேர்த்து வச்சுப்பேன். ஸோ இன்னைக்கு நம்புறாங்க அப்படின்னா அது சின்ன வயசுலேருந்தே மேக்கப் பண்ணிப்போம், அப்போ அது மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புவாங்க. யாரு என்ன வேணா சொல்லட்டும், உங்களுக்கு என்ன வேலை தெரியுது அதை நீங்க செய்யுங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு 10 பேர் தான் ஒரு ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க அப்படின்னோம்னா, நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்கன்னா அந்த பிளவுஸ் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. இன்னைக்கு நீங்க தப்பா போட்டா கூட இன்னும் 1 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நீங்க அழகா ஸ்டிச் பண்ணி போடுவீங்க. அன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த பொண்ணு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு எப்படி பண்ணுச்சோ தெரியல. இன்னைக்கு நான் எனக்கு கிடைக்கிற கிளைண்ட் எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருப்பாங்க, ரொம்ப டார்க் ஸ்கின் தான். இன்னைக்கு அந்த டார்க் ஸ்கின் எனக்கு கிடைக்குதுன்னு நான் கஷ்டப்படவே இல்லை. என்கிட்ட கால் பண்ணியே சொல்லுவாங்க, வெள்ளையா இருக்கிறவங்களா பார்த்து நீ மேக்கப் பண்ணி அவங்கள ஒரு ஸ்டேட்டஸ் போடு. ஏன் கருப்பா இருக்கிறவங்கள நான் ஏன் போடணும்? என் வேலை என்னது? அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி தானே காட்டணும், என் வேலையே அதுதானே. இப்போ நான் வெளியே இருக்கிறவங்கள மட்டும் போட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒன்று அப்போ என்கிட்ட நான் என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி அங்கே பண்ணேன், என் வேலை அங்கே என்ன எதுவுமே கிடையாது இல்லை. அதனால மற்றவங்க என்ன வேணா சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு டைம் பாஸ்க்கு கற்றுக்குறவங்க இருப்பீங்க, இல்லை வீட்டில் வந்து நான் சும்மா இருக்கேன் அதனால இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருப்பீங்க, இல்லை எனக்கு நானே ப்ளவுஸ் தச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்துருப்பீங்க, இல்லை நான் குடும்பத்தை ரன் பண்ணணும், எனக்கு ஒரு காசு வேணும் அதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. எது வேணும்னாலும் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் நேசிச்சு பண்ணுங்க. அதில் பண்ணாவே நம்ம பெரிய ஆளாக வந்துடணும். இன்னைக்கு நிறைய மேக்கப் எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு கால் பண்ணி புக் பண்ணுறவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், சிதம்பரம், கும்பகோணம் இந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நான் மேக்கப் போயிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு அங்கே இருக்கிறவங்களாம் எனக்கு எப்படி தெரியும்? மதுரையெல்லாம் நான் 2-3 டைம் போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா 1 டைம் நம்ம அங்கே போயிட்டு மேக்கப் பண்ணாவே நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் செகண்ட் டைம் அந்த ஊரில் நான் காலை வைக்கிறேன், நான் அங்கே ஆர்டிஸ்ட் இல்லாமல் கிடையாது, நம்ம நல்லா பண்ணுறோம், என் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது, அதனால தான் என்னை திருப்பியும் கூப்பிடுறாங்க. எல்லாம் என்னை கேட்பாங்க, மாடு மேய்க்கிற பொண்ணுக்கு மதுரையில் இருக்கிறவங்க எப்படி தெரியும் சொல்லுங்க? நீங்கள் மதுரையில் இருக்கவங்க எப்படி தெரியும்? மற்றவங்க என்ன வேணும்னா பேசுவோம், நீங்கள் அந்த தொழிலை நேசிச்சு பண்ணுங்க, கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிடலாம். இன்னைக்கு மந்த்லி நான் சும்மா ஒரு 1 ஹவருக்கு நான் போய் 100 ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட்டிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் ஒரே ஒரு 2 செகண்ட் ஐப்ரோ எடுத்தா அந்த 50 ரூபாய் எனக்கு, 1 ஹவர் நான் ஃபேஷியல் பண்ணால் அந்த 1500 எனக்கு தான். 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி நான் மேக்கப் போட்டேன் அப்படின்னா அந்த 10,000 எனக்கு தான். அந்த 100 ரூபாய்க்கு நான் கஷ்டப்பட்டிருந்தேன், அன்னைக்கு நான் வீட்டு வேலை செய்யறதுக்கு நான் கஷ்டப்பட்டிருந்தேன்னா இன்னைக்கு நான் இங்கே வந்து நின்றுக்கவே முடியாது. அன்னைக்கு நான் சேப்பாக்கத்துல அந்த ஸ்டேடியம்ல காலை வச்சிருக்கவே முடியாது. யார் வந்தாலுமே அந்த கமெண்ட்ரி ரூம்ல இருந்து தான் காட்டுவாங்களாம். எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காது, மெயினாக நீங்கள் சொல்ல போனால் அதை பற்றி எனக்கு தெரியும், அதில் நான் 0, எனக்கு எதுவுமே தெரியாது கிரிக்கெட்டை பற்றி. ஸோ என் ஃப்ரெண்டு தான் அதில் என்னை கூட்டிகிட்டு போனான். பிரியா வந்து 2 மாதம் தான் அவன் எனக்கு தெரியும், அவள் அந்த கிரிக்கெட் ஸ்டே பக்கத்தில் வந்து அவள் ஒர்க் பண்ணுறான். 2 மாதம் தான் எனக்கு அவளை தெரியும். அவளுக்கு என் கேரக்டர் பிடிச்சி இல்லை, அவள் கிராமத்துலேருந்து வரா, அவளை வந்து நான் கொஞ்சம் ஒரு பெரிய ஆளாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேருக்கு பொறாம அந்த இடத்துல நான் போயிட்டேன்னு. எங்கள் வீட்டுக்காரருக்குலாம் கிரிக்கெட்னா உயிர். அந்த இடத்துல நான் போயிட்டு நிற்கிறேன்னா அவருக்கே கொஞ்சம் பொறாம வந்துருச்சு, நம்மளால போக முடியாது, யாராலையுமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வேணும்னா இருங்க, அந்த கிரவுண்டில் நிற்கவே முடியாது. அந்த ஐடி கார்டு போடும்போது என் பக்கத்து கடையில் ஒரு அண்ணா இருக்காரு, நான் காட்டுறேன்னா என்ன இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, நான் மேக்கப் பண்ணுறதுக்கு போறேன்றேன், அந்த ஐடி கார்டு கொஞ்சம் கொடுக்குறியா, என் கழுத்துலையாச்சும் நான் போட்டு பார்த்துக்கிறேன். ஏன் ஐடி கார்டு அவர் வாங்கி போட்டிருந்தாரு, அந்த சான்ஸ் ஆச்சு நீ கொடுமான்னு கேட்குறாரு. எனக்கு அப்போ இது அவ்வளோ பெரிய இடமா, அங்கே போய் நான் நிற்கிறேன், அந்த கிரவுண்டில் நான் நிற்கிறேன், எனக்கு அப்படியே ஏதோ சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு. அப்போ நான் அந்த ஒரு 1 மணி நேரம் நான் கஷ்டப்பட்டது வந்து ஏன் நம்ம போய் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், மற்றவங்க நம்மளை அசிமா நைட்டி போட்டுட்டு அதே மாடு மேய்க்கிற பொண்ணா நான் போயிட்டு அங்கே வேலை செய்வேன், குளிச்சுட்டு டிப்டாப்பாக கிளம்பி ஹேண்ட்பேக் மாட்டிட்டு போயிட்டே இருக்கேன். ஏன்னா அது என் வேலை, மற்றவங்க என்ன வேணா பேசணும், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு நான் சம்பாதிக்கிறேன், மற்றவங்க கையில் நான் கொடுத்துட போகிறது இல்லை. இன்னைக்கு நான் எவ்வளோ ட்ரெஸ் எடுத்துருக்கேன், எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச திங்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். இந்த ஒரு ஒர்க்கை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணுறேன். எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். மேரேஜுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே நான் குண்டி ரெட்டிங்ஸ் நான் தாண்டினதே கிடையாது. இன்னைக்கு நான் தனியாக சேலம், கோயம்புத்தூர், எனக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா இடத்துலையுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம தான் நம்மளை வந்து உருவாக்கிக்கணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ, நீ லிப்ஸ்டிக் ஃபஸ்ட்டு டைம் நான் லிப்ஸ்டிக் போடும்போது எனக்கு போடுறது பிடிக்கும், காஜல் வச்சுக்கிறது பிடிக்கும், ஆனால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, ஆனால் இது என் யூனிஃபார்ம். இன்னைக்கு நான்
வந்து இதெல்லாம் போடாம ஒரு நார்மலா இங்க வந்து உட்கார்ந்துட்டா அப்படின்னா ஒரு சீஃப் கெஸ்ட் அப்படின்னா கூட நீங்க நம்பிடலாம். இவங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ என்னை பார்த்தா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மாதிரி என் ஒர்க்கை நீங்க பார்த்துருக்கீங்களோ என்னன்னு எனக்கு தெரியாது. சில பேர் பார்த்துருப்பீங்க. மற்றவங்க நம்பணும் இல்லையா இவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க லிப்ஸ்டிக் இவ்வளோ போட்டுட்டு போற, காஜல் இவ்வளோ போடுறேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன். இது என் யூனிஃபார்ம். ஒரு போலீஸ்க்கு, ஒரு நர்ஸ்க்கு, ஒரு டாக்டர்ஸ்க்கு எப்படி அவங்களுடைய ஒரு கோட் போட்டால் யூனிஃபார்மோ அதே மாதிரி தான் லிப்ஸ்டிக் நாங்கள் மேக்கப் போட்டுக்கிறது எங்களுக்கும் ஒரு யூனிஃபார்ம். அதனால யார் என்ன சொன்னாலும் சரி இதை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். இன்னொரு விஷயம், நானே இந்த தொழிலை விட்டுட்டு இருக்கலான்னு பார்த்தா கூட இந்த தொழில் என்ன விட்டுற மாதிரி தெரியல. எனக்கு புக்கிங்ஸ் நிறைய இருக்கு. ஜூன் ஜூலைலாம் எனக்கு புக்கிங்ஸ் ஆல்ரெடி போயிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வெளியே போய் தான் ஒர்க் பண்ணணும், இந்த தொழில தான் நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிலாம் கேட்டவே கிடையாது. நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்களா, நார்மல் பிளவுஸா கூட இருக்கட்டுமே, அதை ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. எவ்வளவோ யூடியூப்ல நிறைய வீடியோ வந்துருச்சு, அதை பார்த்து நீங்களே கிரியேட்டிவிட்டி நீங்களே தச்சு ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தவங்க ஒரு லைக் போட்டுவாங்க பார்த்தீங்களா, உங்க ஃப்ரெண்டாவே கூட இருக்கட்டும், அந்த ஒரு லைக் தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனே. இன்னைக்கு எனக்கு எத்தனை பேர் லைக் போடுவாங்க தெரியுமா? ஸ்டார்டிங்ல என் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு 9 மெம்பர்ஸ் தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு 400 தாண்டிடுச்சு. தினமும் ஒரு நாள் கூட நான் போடலன்னா பிரியா ஒரு ஸ்டேட்டஸ் ஏன் போடல அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் 400க்கு எனக்கு கம்மியா வரவே வராது. வியூஸ் ஃபுல்லாவே இருக்கும். நான் செக் பண்ணுவேன், போட்ட ஜஸ்ட் அவங்களே 30 பேர் பார்ப்பாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு போர் அடிக்கல. அவங்க நம்ம என்ன இவ புதுசா போட போறா, என்ன கிரியேட்டிவிட்டி பண்ண போறான்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி இருங்க. நிறைய பேர் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனா இருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, சூப்பர் அடி, அழகா இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இன்னொரு பிளவுஸை தச்சு நம்ம போடுவோம். அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு சாதா பிளவுஸ் தான் தைக்க தெரியுமா, சாதா பிளவுஸை தச்சு ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க. நிறைய நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல் ஆகும், கொஞ்சம் பிஸியா இருந்து பாருங்களேன் ஒர்க்ல, வீட்டு பிரச்சனையே நம்மளுக்கு தோணாது. ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை, ஏதோ பக்கத்து வீட்டுல சண்டை, மாமியார் மாமனாருக்குள்ள சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா என்ன ஆகும் தெரியுமா, ஐயோ இன்னைக்கு கஸ்டமர் ஒரு பிளவுஸ் கொடுத்தாங்க, அதை நம்ம ஸ்டிச் பண்ணணுமே அப்படின்னு நம்ம வந்து அந்த பிரச்சனையை மறந்து ஒர்க் பண்ண போயிடும். அதுக்காக தான் சொல்றேன், வீட்டுல சும்மாவே இருந்துட்டா சின்ன சின்ன பிரச்சனை கூட நமக்கு பெரிய விஷயமா தெரியும். நீங்க வீட்லயே இருந்து ஸ்டிச் பண்றது, ஒரு கைத்தொழில் கத்துக்கிறது, நீங்க எது வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு கஷ்டம்ன்றது பாதி அந்த ஒர்க்ல போயிடும். சரிங்களா? நான் சொல்றது புரியுது உங்க எல்லாருக்கும்? அதான் சொல்றேன், நீங்க எல்லாருமே இது இந்த வேலைதான்ன்றது இல்லை. எனக்கு கூட தான் இந்த ப்ரொஃபஷன்ல வர்றதுக்கு முன்னாடி டெய்லர் பார்த்தா ஐயோ அந்த மாதிரி நம்ம பிளவுஸ் தைக்கலாம் போது. இப்பயும் சொல்றேன், இப்பயும் நீங்க எனக்கு ஒரு மாசம் வேலை இல்லை, ஒர்க் இல்லை, இந்த பங்குனி மாசம் எனக்கு ஒர்க் இருக்காது. ஒர்க்கினா எனக்கு சம்பாதிக்க முடியாம இல்லை, பிரைட்ஸ் இருக்காது. அப்பயும் எனக்கு மேரேஜ் பண்றவங்களும் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டா நான் போயிட்டும் வந்தேன். சரிங்களா? அதனால இப்பயும் எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன். ஏன்னா 500 ரூபாய் தராங்க, 10 ரூபாய் கூட தான் இருக்கட்டும். யாரும் நமக்கு சும்மா இருந்தா தருவாங்க? வீட்டுல யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் கூட தரமாட்டாரு. என்னத்த உனக்கு என்ன பொருள் தேவை, காயின் வந்து கொடுக்குறேன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். அதுக்காக நீங்க எதையுமே சும்மாவே இருக்காதீங்க. மெயினா சும்மா இருக்கீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே மைண்ட்ல வரும். அதை பத்தியே நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஒரு சின்ன விஷயம் தான், 10 பேர் பாக்குறாங்களா உங்களுடைய ஸ்டேட்டஸ, நான் இப்போ ஏன் நான் ஸ்டேட்டஸை பத்தி பேசுறேன்னா, நான் இவ்வளவு தூரம் வளர்ந்ததே அந்த ஸ்டேட்டஸ் நான் போடுவேன். அறுப்பா இருப்பாங்க, ஆனா நான் ஸ்டேட்டஸ் போடுவேன். பாக்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காத என்ன மியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கட்டும். 10 பேர்ல ஒருத்தர் பார்த்தா கூட எனக்கு ஓகே தான். அந்த 9 பேரை நான் கணக்கிலேயே வச்சுக்க மாட்டேன். ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஒரு ஒர்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க நம்மள சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, 1000 ரூபாய் கொடுத்த சர்டிஃபிகேட். சரிங்களா? அதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. நீங்க வந்து தனியா அதுக்குன்னு வந்து மைண்டை ஒதுக்கிடுங்க. வீட்டு கஷ்டம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு வாய்ப்புகள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்கள பத்தியே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் தைக்கணும், நீங்களும் வந்து நல்லா வரணுன்றதுக்காக தான் அவங்க இவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க. அடுத்து வந்து முடிவாக நான் வந்து என்னுடைய கண்டிப்பாக பேசணும். எல்லாரும் வந்து நான் இங்கே வந்து கடை வச்சுருக்கேன், ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதுதான் நினச்சிட்டு இருக்கலாம். நான் வந்து ஒரு 93 தான் வந்து கடையை வைக்கிறேன். கடையை வச்சு வந்து நடத்திக்கிட்டு வரும்போது 94 வந்து, அதாவது அதுக்கு முன்னாடி 4 வருஷம் நான் வந்து ஒரு இடத்துல ஆர்டர் கடையில் வேலை செய்கிறேன். இப்போ நீங்கள் மாதிரி 3 மாதம் 4 மாதம்லாம் வந்து கிடையாது.
அதுக்கு முன்னாடியே நான் வந்து அங்கே வேலை கற்றுக்கிட்டு வந்து தனியாக கடை வைக்கிறேன். கடை வைக்கும் போது வந்து நான் நல்லா தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ எனக்கு நொச்சிக்குப்பத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து அவங்களுக்கு வந்து ஆண்டிகாப்டு கால் வந்து நடக்க முடியாது. அவங்க வந்து அந்த அம்மா பேர் வந்து லட்சுமி, அவங்களுடைய நாத்தனார் தான் இவங்க. அவங்க தான் வந்து முத வந்து என்கிட்ட வந்து எனக்கு அதை கற்றுக் கொடுமா, அந்த பிள்ளை வந்து கால் வந்து ஊனமற்றவங்க பிள்ளையா இருக்குது, அதுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, அதை வச்சனால அவங்க குறைச்சுன்னு போவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ எனக்கு ஒரு பதட்டம் தான், அது எப்படிடா பண்ணுறது, நம்மளால் அது பண்ண முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமான்னு நான் ரொம்ப யோசித்தேன். சரி என்று சொல்லிட்டு அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து அப்படியே போட்டுருக்கும்போது அப்போ எங்களுக்கு தைய கலைஞர்கள் முன்னேற்ற சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் கூப்பிட்டு என்னை திட்டுறாங்க, நீங்கள் ஏன் வந்து சொல்லி கொடுத்தீங்க, சொல்லி கொடுக்குறீங்க, அப்படி சொல்லி கொடுத்தா வந்து இது வந்து சரிப்பட்டு வராது, இது வந்து எல்லாரும் கற்றுக்கிட்டா நம்மளுடைய பொழைப்பு என்ன ஆகுறது, அதனால் வந்து சொல்லி கொடுக்காதீங்கன்னு எனக்கு வந்து சொல்கிறாங்க. நான் அதை வந்து கேட்கல, ரெண்டாவது சொல்லி கொடுத்துட்டு வரேன். அப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு ரெண்டாவது சங்கத்தில் வந்து யாருமே வந்து பட்டன் நூல்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு கடைக்காரவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இவங்க சங்கத்தை மீறி வந்து போகிறாங்க. அதனால் வந்து அப்போ ஒரு அண்ணன் வந்து ஒரு கோபின்றவர் அவர் என்னை வந்து பார்த்து கேட்குறாரு, என்ன நீ வந்து என்ன பெருசனோ 12,000 பேருக்கு நீ கற்றுக் கொடுத்துருவ போறியா, நீ வேணான்னா விட்டுற வேண்டியதானேன்றாரு. ஆனால் அவருடைய வாய் முகூர்த்தமாக என்னவோ எனக்கு நைட்டு போய் படுக்கும் போதெல்லாம் 12,000ன்றாங்களே, 12,000 பேருக்கு நம்ம எப்படி கற்றுக் கொடுக்க முடியும், அவரையும் அப்படி சொல்கிறாரு. சரிம்மா இவங்களோட நிறுத்துன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நம்மளை வந்து ஒரு வழிகட்டாயமாக சொல்லியே கொடுக்கக்கூடாதுன்றாங்களே வந்து என் மனசுக்குள்ளே ஒரு தாக்கமாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த 12,000 நான் கிராஸ் பண்ணுறதுக்கு 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு 12,015 பேர் நான் வந்து தொடங்கியிருக்கேன். ஏன்னா என்னைக்கு ஒரு லட்சுமியில் தொடங்கணும், அடுத்து பேருனா பிரமிளா 12,000வது நபர் பிரமிளா வந்து அவங்க 12,000வது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு லட்சியமாக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கணும். ஏன்னா உனக்கு என்ன தெரியும், நீ வந்து வேணாம் சொல்லி கொடுக்காதுன்னு சொல்கிறாப்புல, அதை சங்கத்துலேயும் கட்டுப்பாடு பண்ணுறாங்க, சங்கத்தை விட்டு விலக்கிடுறாங்க. அன்னைக்கு சங்கத்தை விட்டு விலக்கிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே சங்கத்தில் மாநில மகளிர் அணி தலைவியாக இருக்கிற. இது நான் ஏன் உங்களுக்கு தான் நான் சொல்லணும்னா, இன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் 12,000 நீ சொல்லி கொடுத்துட்டு அவர் சும்மா தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் இன்னைக்கு நான் 12,000 பேருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் நினச்சா முடியும். ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க, நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 93 வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ நான் சவுதிக்கு போகணும் எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு. அங்கே போய் எனக்கு சொல்லி எம்ப்ராய்டிங் வந்து சொல்லி கொடுத்து கடை வைக்கிற மாதிரி அங்கே நான் தைக்கணும், எம்ப்ராய்டிங் பண்ணணும், ரெண்டையும் ஒத்துக்கிட்டு நான் போகிறேன். நான் போகிற நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே கடை கட்டி முடிக்கலை, தீ வந்துச்சு, நான் விட்டுட்டு போவாதுன்னுவாங்க. சுத்தமாக ஒன்றும் இல்லை, கடை வாடகை கடை, கடைக்காரு காலி பண்ண வச்சுட்டாரு. அப்போ எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்யுதுன்னு தெரியல. அங்கங்கே வீடாக வாசலாக போய் படுத்துக்கின்னு இருக்கிறாங்க. அங்கங்கே போய் படுக்கிறது, ஒரு நாள் போய் படுப்பாங்களாம், மறுநாள் இவங்க படுக்க போகும்போது வாசலில் தண்ணியை தெளித்து தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்களாம். இங்கே எங்கள் சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது தண்ணி ஊற்றி விட்டுருவாங்களாம், படுக்க முடியாது. படுக்க முடியாமல் ரொம்ப கவலைப்பட்டிருக்காங்க, கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க வந்து நான் தந்தி அடிங்கன்னு சொல்லுவேன், ஆனால் அடிக்க மாட்டாங்க. என்னன்னா இவங்களுக்கு சரி அவளை சம்பாதிச்சுன்னா நான் அனுப்பிட்டோம், வீதி அடிச்சு போச்சு, நம்மளுக்கு இடமே இல்லையான்னு. அப்போது இங்கே வந்து கத்தர்லேருந்து எங்கள் அச்சன் ஒரு ஆள் வந்தவர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு எனக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என் தங்கச்சி எல்லாமே வந்து வேறு வேறு ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. ஏன் நம்ம நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுத்துட்டு போனோமே, ஏன் இதை வந்து போட்டிருக்காங்க அன்ட்டு நான் வந்து ஃபோன் அடித்தா அவர் சொல்ல மாட்டேன்றாரு. அடுத்து பக்கத்தில் ஒரு முறை ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு உங்கள் வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நீங்கள் இன்னொரு வருஷம் இங்கே இருந்து நீங்கள் வந்து போங்கன்னும் போது எனக்கு இருக்க பிடிக்கல, நீ ஏன் அனுப்புறியா, இல்லை நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டுமான்னு எங்கள் அப்பாவுக்கு லெட்ரு போடுறேன். அப்புறம் அவர் வந்து தந்தி அடிக்கிறாரு. இப்படி வந்து அப்பா இறந்து போனதான் தந்தி வருது, அவன் உடனே அனுப்பி வைக்கிறான். அனுப்பி வச்சோன்னு வரேன், வந்துட்டு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 21,500 நான் எடுத்துகிட்டு வரேன். அந்த 21,500 எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. நேராக போனேன்,
இங்கே குப்புசாமி முதலியாருடைய கடையில் தான் இருந்தோம். அவர் என்ன சொன்னாருன்னா, அம்மா நீங்கள் வந்து 400 ரூபா அட்வான்ஸு, 40 ரூபா வாடகையில் வந்தீங்க, வீடு எரிஞ்சு போச்சு, இப்போ எதனா ஒரு அட்வான்ஸ் 4000 ரூபா கொடுங்க, உங்களுக்கு நான் கடையை கொடுக்குறேன்ட்டு. சரின்னு சொல்லிட்டு 4000 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டேன். கடை வாங்கிட்டு போனவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். மற்றபடி என்ன செய்யுதுன்னு தெரியல, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் வச்சுட்டு போனேன் பாருங்க அந்த மிஷினு, அந்த தீயில வந்து அந்த மிஷின் தள்ளலாம் கருகி போச்சு, படங்கள்லாம் எரிஞ்சு போச்சு. அது மூடையில் போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டாவது ஒரு பித்தளை குடம், அந்த குடத்துக்குள்ளே தண்ணி இருந்தனால அந்த குடம் இருக்குது, தப்பிச்சிச்சு. அது 2 தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காரும்போது தான் அந்த மிஷினை பார்த்துட்டு, நம்ம கைத்தொழில் தெரியுமே, அந்த மிஷினை என்ன பண்ணலாம்னு எடுத்து கொண்டு போய் ரிப்பேர் பண்ணலான்னு அப்போ காலாஸ்திரிக்கு போவோம். காலாஸ்திரியில் போய் ரிப்பேருக்கு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் வந்து எரிஞ்சு போனனால வந்து அதிக தீயில இந்த மிஷின் ஓடாதுங்க. நான் சொல்கிறேன் 1 மாதம் அந்த மிஷினை ரன் பண்ண வைங்க, நான் அடுத்து பார்த்துக்கிறேன்றேன். சரி ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு. அந்த மிஷினை கொண்டாந்து வச்சு அதில் தச்சு அதுக்கப்புறம் ஒரு மிஷினை வாங்கி இங்கே இருக்கும் அந்த மிஷினு அந்த மூலையில் போட்டு வச்சுருக்கோம். அதுதான் நான் வந்து வாங்கினேன் 2வது மிஷினு. அதில் வந்து ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு மிஷின் கூட விற்க முடியல, அது ரிப்பேர் ஆயிடுச்சு. அது இதில் போட வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. பெத்த தாய் தகப்பன் கூட கை விடலாம், ஆனால் கற்ற தொழில் என்னைக்குமே நம்மளை வந்து கை விடவே விடாது. அதனால நீங்கள் வந்து ஒரு வேலையை வந்து ஒரு என்னவோ வந்த ஒரு 3 மாதம் கற்றுக்கிட்டோம், சரி போகணுன்னு வேணாம். நீங்கள் அது மேலே வந்து ஒரு காதலாக இருங்க, ஒரு மேலே அன்பு அது மேலே வச்சு நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா சிறப்பாக வந்து நீங்கள் வரலாம். என்ன குறிக்கோளே விடைபெறுறேன். என்னுடைய பிறந்த நாளுக்கு பெருசாலாம் வந்து கொண்டாடவே இல்லை. என் லைஃப்ல இன்னைக்கு ரொம்ப கிராண்ட். அதனால நான் வந்து பெருசாக செய்ய மாட்டேன். நான் 500 ரூபாய்க்கு மேலே சேலை எடுக்க மாட்டேன். நான் நல்லா என்னை வந்து கடவுள் நல்லா ஆசீர்வச்சிருக்காரு. எனக்கு சொல்லுவோம் கல்யாணம் பண்ண போகிறது எல்லாம் இருந்தாலும் நாங்கள் எடுக்கிற பேஷனுக்கு நாங்கள் தான் கரெக்டாக கழுவி விடுவோம். நான் தான் கழுவி விடுவேன். என் கூட 3 ஸ்கூலுக்கு போன கோடீஸ்வரர் ஆனால் இருந்தால் அவர் தான் கழுவி விடுவார். எந்த அசிங்கமும் எந்த ஒரு அலுவலகமும் நாங்கள் பார்க்கவே மாட்டோம். எங்களுக்கு எல்லாருமே நாங்களே கார் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை எடுத்து போயிட்டு வச்சு நாங்களே தான் கல்யாணம் பண்ணுவோம். ஸோ அவமானமோ எந்த ஒரு இதுவுமே எனக்கு குப்பையில் உட்காந்துருக்காங்க, பூ நிறைய கொட்டவும் எல்லாத்தையும் நாங்களே தான் க்ளீன் பண்ணுவோம். பாதி வருஷம் நாங்கள் முடிச்சிடுவோம், க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவோம். அப்போ தான் நாங்கள் யோசிப்போம், இந்த குப்பையில் பண்ணாங்க எனக்கு ரொம்ப விஷயம். ஸோ வருஷம் அவங்களுக்கு நான் செய்வேன். இது இந்த பிறந்த நாளுக்கு நான் ஆசிரமத்துக்கு தான் போவேன். இந்த வருஷம் சிஸ்டர் கொடுத்ததுனால என்னால் வெளியே எங்கேயும் போக முடியல. ஸோ இந்த வருஷம் இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் செய்யலாம். நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் வந்து நாங்கள் கொண்டு வர பேஷண்ட்ஸு ஜார்ஜ் அந்த மாதிரி அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் என்னுடைய சொந்த செலவு நாங்கள் யாருக்கும் காசு மாட்டோம், செலவுலாம் நாங்கள் சேர்த்து. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ரோட்டில் பெட்ஷீட் போடும், அவங்கள எழுப்ப மாட்டோம். அவங்க முகம் எங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. எப்பவுமே உதவின்றது மற்றவங்களுக்கு தெரியாமல் செய்யறது. இது கூட நாங்கள் செஞ்சது அவங்க இப்போ சொல்லிட்டாங்க, நான் வேறு எதுவும் பண்ண முடியாது, இப்போ இது பண்ணுறேன் அதெல்லாம். இப்போ வந்து என்னென்னா இப்போ அடுத்தது ஒரு இது அனாதை பிள்ளைங்க நடக்க மாட்டோம். அது இல்லாமல் கால் ஊனமானவங்க அது மாதிரி ஹேண்டிகேப் ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறது, அவருக்கு ஒரு சின்ன சேர்த்து ரொம்ப பெரிய பிரச்சனை 9,200 வச்சுக்கணும். ஆனால் 1 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 3 மடங்கு உயர்வு. இப்போ அவருக்கு நாங்கள் கடை வச்சு கொடுக்குறோம் ஒரு ஆசை. அந்த மாதிரி அவங்க குடும்பத்தை அவர் காப்பாற்றப்படுறாங்க. ஏன்னா சாதாரணமாக பிச்சை எடுத்துக்கிட்டவரை இன்னைக்கு ஒரு தொழிலதிபராக மாற்றிருக்கு. சரியான விழா போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். 13 வருஷமா நிக்கியா ஸ்டுடியோ அண்ட் HD வீடியோஸ் நல்லா மறக்க முடியாத நிகழ்வுகளா மாத்திட்டு இருக்கு. புதுசா வந்த வீடியோ கேமரா, ஸ்டில் கேமரா, ட்ரோன், 360 வீடியோ டெக்னாலஜி எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. உங்க கல்யாணத்தை யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்றதையோ இல்ல பர்த்டே பார்ட்டில உடனே கலர் போட்டோ பிரிண்ட் எடுக்கதையோ நினைச்சு பாருங்க. புது டெக்னாலஜியும் எங்க அனுபவம் சேர்ந்து உங்களுக்கு எப்பவும் சேர்ந்ததை மட்டும் தான் கொடுக்கும். எங்க திறமையான டீம் ஒவ்வொரு சிரிப்பையும் கண்ணீரையும் முக்கியமான நிகழ்வையும் பதிவு பண்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா நிக்கியா ஸ்டுடியோல உங்க நினைவுகள் எங்க ஆர்வம். வேதலையும் திருப்திப்படாதீங்க. அடுத்த விழாவுக்கு நிக்கியா ஸ்டுடியோ அண்ட் HD வீடியோஸை தேர்ந்தெடுத்து உங்க விழாவை மறக்க முடியாததா மாத்துங்க. நிக்கியா ஸ்டுடியோ உங்க நினைவுக.
எங்க ஆர்வம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.